இன்று திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் என்றால் பெருமாளுக்கு மட்டும் உகந்தது என்று அர்த்தமில்லை. பெருமாளின் திருவுள்ளத்தில் குடியிருக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நாம் ₹1 கேட்டால் கூட 1 கோடியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதெல்லாம் சாத்தியமா? ஒரு மந்திரத்தை சொன்னால் இவ்வளவு செல்வம் சேருமா என்று நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மகாபாரதத்தில் ஒரு சிறிய கதை உள்ளது. பஞ்சபாண்டவர்கள் இந்திரனின் அருளால் இந்திரபிரஸ்தா என்ற ஒரு நகரத்தை அமைத்து கொண்டிருந்த நேரம் அது. அப்பொழுது அந்த பாலைவனம் போன்ற இடத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று யாகங்களும் ஹோமங்களும் செய்யப்பட்டு வந்தன. அப்பொழுது அந்த ஊர் மக்கள் அனைவருமே அந்த யாகத்திற்கு பழங்களும் பூக்களும் பூஜை சாமக்கிரிகளும் எடுத்துக்கொண்டு சென்றனர். ஆனால் ஒரு சிறுமி மட்டும் ஒரு குடையோடு சென்றாள். ஏனென்றால் பூஜை செய்தால் மழை கட்டாயம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை அந்த சிறுமிக்கு இருந்தது. அதே போல பூஜை செய்த தருணமே மழையும் வந்தது. அதே போலத்தான் இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை பக்தியோடு நம்பிக்கையோடு கேட்டால் நீங்கள் நினைத்த காரியம் 100 மடங்கு பெரிதாக நடந்து தீரும். ஓம் விஷ்ணு பத்னி ஜகன்மாதா விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதே பத்மாசனே பத்மஹஸ்தே பத்மாவதி நமோஸ்துதே வெங்கடேஷ பிரியே பூஜ்யே க்ஷீராப்திதனயே சுபே பத்மே ரமே லோகமாதः பத்மாவதி நமோஸ்துதே கல்யாணி கமலே காந்தே கல்யாணபுரநாயிகே காருண்யகல்பலதிகே பத்மாவதி நமோஸ்துதே சஹஸ்ரதள பத்மஸ்தே கோட்டிச்சந்திரநிபானனே பத்மபத்ர விசாலாக்ஷி பத்மாவதி நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வமங்களதாயினி சர்வசம்மானிதே தேவி பத்மாவதி நமோஸ்துதே சர்வஹிருத்தஹராவாசே சர்வபாபபயாபஹே அஷ்டைஸ்வர்யப்ரதே லக்ஷ்மி பத்மாவதி நமோஸ்துதே தேஹி மே மோக்ஷ சாம்ராஜ்யம் தேஹி த்வத்பாததர்ஷனம் அஷ்டைஸ்வர்யம் ச மே தேஹி பத்மாவதி நமோஸ்துதே நக்ரஸ்ரவண நக்ஷத்ரே கிருதோத்வாஹ மஹோத்சவே கிருபயா பாஹி நः பத்மே त्वद्भक्तिभरितान् रमे इन्दिरे हेमवर्णाभे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरी कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रियै नमः श्रुतिस्तुतिप्रकीर्तायै देवदेव्यै च मङ्गलम् இது ஸ்ரீ பத்மாவதி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். பத்மம் என்றால் கமலம் அல்லது தாமரை என்று பொருள்படும். அந்த தாமரையின் ஸ்வரூபமாக இருந்து அந்த பெருமாளின் ஹிருதயத்தில் குடியிருக்கும் மகாலட்சுமி தேவியின் இந்த பத்மாவதி ஸ்தோத்திரத்தை இன்று திருவோண நட்சத்திரத்தன்று ஒருமுறை பக்தியோடும் முழுமையான நம்பிக்கையோடும் கேட்டால் ₹1 பிரார்த்தனை செய்தால் 1 கோடியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மகாலட்சுமியின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.